ஹலோ எவ்ரிபடி. இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். சுலபமாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஒரு இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லாங் ப்ராசஸ் அது. அரிசி ஊற வைப்போம், அதுக்கப்புறமா உளுந்து எல்லாம் ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி எடுப்போம். ஆனால் இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா அரிசிலாம் நீங்கள் ஊற வைக்க தேவையே இல்லை. ஜஸ்ட்டு உளுந்து மட்டும் ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அரிசிக்கு பதிலாக இட்லி ரவான்னு உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில், அது வாங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக உங்களுக்கு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இங்கே உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஊற வைக்க போகிறோம். உளுந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த உலக்கு உங்களுக்கு 200 கிராம் பிடிக்கும். எந்த உலக்கில் நீங்கள் உளுந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே உலக்கில் தான் நம்ம இட்லி ரவாவும் மெஷர் பண்ண போகிறோம். இந்த உலக்கு 200 கிராம் சைஸு. இதில் ஒரு உலக்கு நான் எடுத்திருக்கேன். உடச்ச உளுந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்தும் எடுக்கலாம். இதில் வெந்தயம்லாம் சேர்க்க தேவையில்ல. இதை ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்தை நல்லா அலசி எடுத்துட்டேன். 4 வாட்டியாவது நீங்கள் அலசிக்கணும். இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் உளுந்து ஊறுறதுக்கு. உளுந்து மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். அடுத்ததாக இங்கே பாருங்கள், நான் இட்லி ரவா எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இட்லி ரவான்னு போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் ரவான்னு இருக்கும். அது ஒரு மாதிரி குருணையாக தான் இருக்கும். அரிசி தான் இது. அதுவே ரவை ஃபார்மில் உங்களுக்கு நல்லா பொடிச்சு வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது டபுள் ஹார்ஸ்னு ஒரு பிராண்ட் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கும். பர்சனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இப்போ நான் காட்டினேன் இல்லையா உலக்கு, அதில் 4 உலக்கு இட்லி ரவா எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு உளுந்துக்கு 4 உலக்கு இட்லி ரவா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக் பண்ணுற ரவா மாதிரியே தான் இருக்கும் இது. ஆனால் நல்ல ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அரிசி கலர்லேயே நல்ல ஒயிட்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா அலசிக்கணும். அலசி வடிகட்டுறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வடிகட்டினா போதும். மற்றபடி இதை ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல. ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் உளுந்து ஊற வச்சாச்சு. இட்லி ரவையும் நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன் 3 வாட்டி. உளுந்தில் இருக்க தண்ணியும் நல்லா வடிச்சாச்சு. இப்போ உளுந்தை மட்டும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இட்லி ரவையை அரைக்க தேவையில்ல, உளுந்து மட்டும் அரைச்சா போதும். இங்கே ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்க உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். யூஸ்வலான இட்லி மாவுக்கு அரைப்போம் இல்லையா, உளுந்து நல்லா பொங்குற மாதிரி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு கிரைண்டர்லாம் தேவையில்லை, ஏன்னா வெறும் உளுந்து மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ஈஸியாக மிக்சி ஜார்லேயே நீங்கள் அரைச்சிடலாம். இப்போ உளுந்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததாக என்ன செய்யணும்னு. இப்போ பாருங்கள், உளுந்து நான் அரைச்சிட்டேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக நல்லா பொங்கி இருக்கணும் உளுந்து. பாருங்கள், நல்லா பொங்கி இருக்கு உளுந்து. ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி மாவு பதம் கரெக்டாக வராது. அதனால் இந்தளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாவு கரைக்க போகிறீங்களோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து எல்லாமே அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு உளுந்து எல்லாத்தையுமே. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி ரவா, அதை நான் ஊரெல்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு கழுவி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி ரவாவை இந்த உளுந்தோடு சேர்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும்னா, அப்படியே ரவையை கழுவிட்டு இதில் சேர்த்துறாதீங்க. ஏன்னா மாவு புளிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி கொஞ்சம் தண்ணி ஆகிடும் இட்லி மாவு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக புளிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவை எடுத்துட்டு கையிலே லேசாக புழிஞ்சிங்கனாலே எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணிலாம் அதில் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் புளிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ரவை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஒரு கரண்டி எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதே மாதிரி புளிச்சதுக்கப்புறமா கரெக்டான இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் உப்பெல்லாம் இதில் சேர்க்கலை. நம்ம இட்லி ஊற்றுறப்போ மட்டும் தேவையான குவான்டிட்டியில் உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை இந்த மாவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் இல்லாட்டி 7 மணி நேரம் நம்ம நார்மல் இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரியே இதை புளிக்க வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாவு இது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 7 மணி நேரம் நான் அந்த மாவை புளிக்க வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்த்தேன், நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். யூஸ்வலான இட்லி மாவு மாதிரியே புளிச்சிருக்கு. நான் இந்த அளவுக்கு தான் ஆட்டி வச்சேன், கொஞ்சம் ஜாஸ்தி புளிச்சிருக்கு. இப்போ
இப்போ ஒரு கரண்டி எடுத்து இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப விக்ரஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இட்லி ஊற்றிடலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும் இந்த மாவில். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்களா, நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கரெக்டான இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இதை விட ஈஸியாக இட்லி மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இட்லி. இப்போ இந்த இட்லி மாவு யூஸ் பண்ணி இட்லி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இட்லி பண்ணிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம யூஸ்வலாக பண்ணுற இட்லி மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி. இதை நீங்கள் வந்து யூஸ்வலாக எப்பயும் சாப்பிட்ற மாதிரி எந்த சட்னியோட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸே தெரியாது உங்களுக்கு நார்மல் இட்லிக்கும் இதுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இட்லி மாவு இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிப்ஸ் இல்லாட்டி ரெசிபியோடு சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.